இயேசுவின் கல்லறை. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும் சம்பவம் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புகிறார். கல்லறையினால் அவரை காவல் வைத்திருக்க முடியவில்லை. அவருடைய கல்லறை வெறுமையாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை அவருக்கு சொந்தமானதல்ல. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு சொந்தமானது. இரவலாக வாங்கப்பட்ட அந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தற்காலிகமாக அடக்கம் பண்ணப்படுகிறது. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுவதை பற்றி எழுதப்பட்டிருக்கும் வசன பகுதியில் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கும் இவனை பற்றிய குறிப்பு காணப்படவில்லை. இவன் கிறிஸ்துவுக்கு அந்தரங்க சீஷனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதன்தான். ஆனால் தன்னை இயேசுவின் சீஷன் என்று இவன் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருப்பது இவனுக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம். ஆனால் இந்த சிலாக்கியத்தை அனுபவிக்காமல் இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தரங்க சீஷனாகவே இருக்கிறான். ஒரு சிலர் சமுதாயத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் தீயவர்களோடு கூட்டு சேர்ந்திருப்பார்கள். இது அவர்களுடைய பலவீனம். வேறு வழி இல்லாமல் இவர்கள் தீயவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனாக இருக்கிறான். ஆனால் அவருக்கு அந்தரங்க சீஷனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருப்பதை விட அவருக்கு அந்தரங்க சீஷனாக இருப்பது பரவாயில்லை. ஆயினும் வெளிப்படையான சீஷனாக இருந்தால்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று அனுபவிக்க முடியும். யோசேப்பை போல அந்தரங்க சீஷராய் இருக்கிறவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று ஏற்ற வேளை வரும்போது தங்களை இயேசுவின் சீஷர் என்று எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படுத்துவார்கள். ஒரு சில விசுவாசிகளுக்கு சிறிய சோதனை வந்தாலே பயந்து விடுவார்கள். ஆனால் வேறு சிலரோ எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்கு தைரியமாக சாட்சிகளாக இருப்பார்கள். யோசேப்பு யூதருக்கு பயந்ததினால் இயேசு கிறிஸ்துவின் அந்தரங்க சீஷனாக இருக்கிறான். ஆனாலும் அவன் பிலாத்துவுக்கு பயப்படவில்லை. பிலாத்துவினிடத்தில் தைரியமாக பேசுகிறான். யோசேப்பை போலவே ஒரு சிலர் பயம் நிறைந்தவர்களாகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கூட வேலை வரும்போது எழும்பி பிரகாசிப்பார்கள். ஒரு சிலர் ஒன்றுமே பேசாமல் மறைந்திருப்பார்கள். வேலை வரும்போது தைரியமாக பேசுவார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு பிலாத்துவினிடத்தில் போய் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவை மரத்தில் இருந்து இறக்கி அடக்கம் பண்ணுவதற்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று இந்த யோசேப்பு விரும்புகிறான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போய் விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவை மரத்தில் இருந்து இறக்கி கல்லறையில் அடக்கம் பண்ணுவதற்கு ஒருவரும் முன் வரவில்லை என்றால் போர் சேவகர்களோ அல்லது யூதர்களோ கள்ளர்களின் சரீரங்களோடு சேர்த்து இயேசுவின் சரீரத்தையும் அடக்கம் பண்ணுவார்கள்.
தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்திருக்கும் போது அதை அவர் நேர்த்தியாகவும் முறையாகவும் செய்து முடிக்கிறவர். யூத மார்க்கத்து தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக அங்கீகரியாமல் போனாலும் அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகவே இருக்கிறார். யூதர்கள் அவரை கனப்படுத்தவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகவே இருக்கிறார். தம்முடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை மிகுந்த கண்ணியத்தோடு அடக்கம் பண்ணுவதற்கு பிதாவாகிய தேவன் ஆவன செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவை மரத்தில் இருந்து இறக்கப்படுகிறது. 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து அவருடைய சரீரத்தில் சேலையினால் சுற்றி கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவருடைய சரீரத்தை சிலுவையில் இருந்து இறக்குவதற்கு தேசாதிபதியின் அனுமதி தேவைப்படுகிறது. அவன் ஒரு புறஜாதியான். அவன் இறக்கப்பட்டு அனுமதி கொடுத்தால் மாத்திரமே இயேசுவின் சரீரத்தை சிலுவையில் இருந்து இறக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக தேசாதிபதியினிடத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தை கெஞ்சி விண்ணப்பம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய சீஷர்களில் ஒருவன். ஆலோசனை சங்கத்தில் இவனும் ஒரு அங்கத்தினர். இவனுடைய சொந்த ஊர் ராமா. செப்துவஜென்தில் இந்த ஊர் அர்மத்தாயீம் என்று அழைக்கப்படுகிறது. நிக்கோதேமு. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில் இருந்து இறக்குவதற்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு உதவி செய்கிறான். அவருடைய சரீரத்தில் சுகந்த வர்க்கம் இடுவதற்கு நிக்கோதேமு என்பவன் உதவி புரிகிறான். இவன் யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் ஒருவன். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இவன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பற்றி விவரம் கேட்டான். இவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வருகிறான். நிக்கோதேமுவும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷர்களாகவே இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ராத்திரியிலே வந்தான். யூதருக்கு பயப்பட்டதினால் யாருக்கும் தெரியாமல் அவன் ரகசியமாக இயேசுவினிடத்தில் வந்தான். ஆனால் இப்போதோ எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு முன் வருகிறான். ஆரம்பத்தில் இவனுடைய விசுவாசம் பலவீனமாக இருந்தது. இப்போது பலப்பட்டிருக்கிறது. நெறிந்த நாணலை போல இருந்த இவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் முறித்து போடவில்லை. இப்போதோ கேதுரு மரத்தை போல விசுவாசத்தில் பலமுள்ளவனாக இருக்கிறான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுக்காக பிலாத்துவினிடத்தில் பரிந்து பேச முன்வரவில்லை. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் இருவரும் எங்கே இருந்தார்கள் என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பிலாத்துவினிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக கிறிஸ்துவின் ஜீவனை பிலாத்துவினிடத்திலிருந்து விடுவிப்பதற்கு முன் வந்திருந்தால் அது இவர்களுக்கு மேன்மையாக இருந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் யாருக்காவது உதவி புரிய வேண்டும் என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அந்த உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்கள் செத்துப்போன பின்பு அவர்களுடைய அடக்க ஆராதனைக்கு உதவி செய்வதை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்களுக்கு உதவி புரிந்தால் அது நலமாயிருக்கும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு பிலாத்துவினிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது. தன் செல்வாக்கை பயன்படுத்தி அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில் இருந்து இறக்கி எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு பிலாத்துவினிடத்தில் தன் செல்வாக்கை பயன்படுத்தி உத்தரவு பெற்றுக் கொள்கிறான். நிக்கோதேமுவோ தன்னுடைய பணத்தினால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தான். ஒருவேளை இவ்விரண்டு பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு கூட்டாக செயல்படலாம். தாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஏற்கனவே பேசி தீர்மானம் செய்திருக்கலாம். ஏனெனில் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு இவர்களுக்கு சொற்ப காலமே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதில் இவர்கள் இருவரும் ஆர்வமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப போகிறார். அவரை அடக்கம் பண்ணினாலும் அடக்கம் பண்ணாமல் அப்படியே விட்டுவிட்டாலும் அவர் உயிரோடு எழும்பி விடுவார். ஆகையினால்
அவரை அடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கரை போல சிறிது காலம் வந்திருந்தார். இப்போது தம்முடைய பரலோகத்திற்கு திரும்பி போக போகிறார். அப்படிப்பட்டவருக்கு கல்லறை தேவையில்லை என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு இரவு அல்லது 2 இரவுகள் அவருடைய சரீரத்தை எங்கேயாவது விட்டு வைத்திருந்தால் கூட அவர் உயிர்த்தெழுந்து விடுவார் என்றும் இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால் யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு செய்த முயற்சிகள் தேவையற்றது என்பது இவர்களுடைய கருத்து. யோசேப்பும் நிக்கோதேமுவும் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அன்பு பலமுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் அவருடைய ஆள் தத்துவத்திற்கும் இவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முன் வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு தங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் காண்பிக்கிறார்கள். இவர்கள் செய்தது மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தாருக்கு பேருதவியாக இருக்கிறது. அவர் கள்ளர்களில் ஒருவரைப் போல சிலுவையில் அறையப்பட்டாலும் இப்போது அவர் ஒரு பெரிய மனிதரைப் போல அடக்கம் பண்ணப்படுகிறார். யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினாலும் அவர் உயிர்த்தெழுவார் என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய சரீரத்தை கனப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய தெய்வீக தீர்மானத்தின் பிரகாரமாக இவர்கள் இருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவிடம் முதலாவது வரும்போது ராத்திரியிலே வந்தான் என்று வாசிக்கிறோம். இப்போது அவனிடத்தில் பயமோ வெட்கமோ இல்லை, வெளிப்படையாக வருகிறான். மரித்தோரின் சடலங்களை அடக்கம் பண்ணும்போது சரீரத்தின் துர்நாற்றம் வெளியே வராமல் இருப்பதற்காக அந்த சரீரத்தில் வாசனை திரவியங்களை தடவுவது வழக்கம். இறந்தவர் மரியாதைக்குரியவராக இருந்தால் வாசனை திரவியங்களை அதிகமான அளவு கொண்டு வருவார்கள். இந்த வசனத்தில் நிக்கோதேமு 100 ராத்தல் கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். சாதாரண சரீரத்தை அடக்கம் பண்ணுவதை விட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அதிக அளவில் வாசனை திரவியத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிக்கோதேமுவை தவிர ஸ்திரீகளும் வாசனை திரவியங்களை கொண்டு வந்தார்கள். கரிய போளம், நறுமணம் கமலும் ஒரு மரத்தின் பட்டையாகும். சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது கரிய போளத்தை பயன்படுத்துவார்கள். சுகந்த வர்க்கங்கள், அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். யோசேப்பும் நிக்கோதேமுவும் பிலாத்துவின் உத்தரவை பெற்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில் இருந்து இறக்குகிறார்கள். அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தமாக இருக்கிறது. அதை கழுவி சுத்தப்படுத்துகிறார்கள். அதன் பின்பு அவருடைய சரீரத்தை சீலைகளில் சுற்றி கட்டுகிறார்கள். யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டுகிறார்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடக்கம் பண்ணப்படுவதற்கான கல்லறையின் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. நாம் கல்யாண வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்காக அவர் கல்லறையின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாமே மரிக்க வேண்டியவர்கள். நாமே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவர்கள். கல்லறையின் வஸ்திரம் நமக்குத்தான் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கல்லறையின் வஸ்திரத்தை கூட தம்மீது ஏற்றுக்கொள்கிறார். மரித்த சரீரங்களையும் கல்லறைகளையும் ஜனங்கள் பார்க்க கூட விரும்ப மாட்டார்கள். சிலர் இவற்றை பார்ப்பதற்கு பயப்படுவார்கள். சிலர் இவற்றை தீட்டு என்று சொல்லி விலகி விடுவார்கள். மரித்த சரீரத்தின் மீது எவ்வளவுதான் சுகந்த வர்க்கங்களை கொட்டினாலும் அந்த சரீரம் மறுபடியும் உயிர் வராது. மரித்தோரின் பிரிவினால் வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகந்த வர்க்கங்கள் சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ தராது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பற்றி தியானம் பண்ணும்போது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக வேண்டும். ஏனெனில் அவர் நமக்காகவே மரித்திருக்கிறார். நாம் அவருடைய மரணத்தையோ அல்லது அவருடைய கல்லறையையோ பார்த்து அசிங்கப்படக்கூடாது. அதை தீட்டாகவும் நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மரித்து போன சரீரத்தை தியானித்து பார்க்கும்போது அந்த சரீரம் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்ததையும் விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும். விசுவாசிகள் மரிக்கும்போது
அவர்களுடைய சரீரங்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஆடம்பரமான அடக்க ஆராதனை அவசியமில்லை. அந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளின் போது மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் அந்த சரீரம் உயிர்த்தெழும் என்று விசுவாசித்து அந்த நாளை காண நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களின் சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த நீதியினால் மரித்து போன பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுவார்கள் என்னும் நிச்சயம் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் பரிசுத்தவான்களின் சரீரங்களை அடக்கம் பண்ணும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட சம்பவத்தையும் விசுவாசித்து நினைவு கூற வேண்டும். அதோடு அவர் உயிர் தெழுந்ததையும் விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். எகிப்தியர்கள் இறந்தோருடைய சடலங்களை பாடம் பண்ணி பாதுகாப்பார்கள். யூதர்கள் எகிப்தியரை போன்று சரீரங்களை பாடம் பண்ணுவதில்லை. மரித்தவரின் சடலத்தின் மீது வாசனை திரவியங்களை ஊற்றி அதை சீலைகளினால் சுகந்த வர்க்கங்களுடனே சுற்றி கட்டிவிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த சடங்குகளை எல்லாம் செய்ய முடியவில்லை. ஏனெனில் ஓய்வு நாள் வந்து விடுகிறது. ஆகையினால் அவருடைய சரீரத்தில் வாசனை திரவியங்களை வைத்து அபிஷேகம் பண்ண முடியவில்லை. ஓய்வு நாள் முடிந்த பிறகு ஸ்திரீகள் வாசனை திரவியங்களோடு வருகிறார்கள். 2 கால்களையும் கைகளையும் சீலைகளினால் சுற்றுவார்கள். முகத்தை ஒரு துணியினால் மூடுவார்கள். புதிய கல்லறை. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டம் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு சொந்தமானது. இந்த தோட்டத்தில் ஒரு புதிய கல்லறையும் இருக்கிறது. இந்த கல்லறையில் இதுவரையிலும் யாருடைய சரீரத்தையும் வைத்து அடக்கம் பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நகரத்திற்கு புறம்பே அடக்கம் பண்ணப்படுகிறது. இது யூதர்களின் வழக்கம். யூதர்கள் தங்களில் மரித்தோரை நரகத்திற்கு புறம்பேதான் அடக்கம் பண்ணுவார்கள். யூதர்களில் யாராவது கல்லறையை தொட்டால் அது அவர்களுக்கு தீட்டாக கருதப்படும். ஆகையினால் யூதர்கள் யாரும் கல்லறைக்கு அருகாமையில் போக மாட்டார்கள். கல்லறையை தொடமாட்டார்கள். தொட்டால் யூதருடைய மார்க்க சடங்குகளின் பிரகாரம் அவர்கள் தங்களை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். ஒரு சாதாரண மனுஷரை போலவே இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறது. சாதாரண ஜனங்களுடைய சரீரங்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும் போது அந்த சரீரங்கள் கல்லறையிலேயே இருக்கும். ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் நித்தியமாக இருக்க போவதில்லை. மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை தொடுவதினால் யாருக்கும் தீட்டு வந்து விடாது. ஏனெனில் அவர் உயிரோடு இருக்கிறவர். நாமும் பரிசுத்தவான்களின் கல்லறைகளை பார்க்கும்போது அதை தீட்டானதாக எண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினால் மரித்து போன பரிசுத்தவான்களும் அவருடைய வருகையின் போது உயிர் தெழுவார்கள். அதுவரையிலும் பரிசுத்தவான்களின் சரீரங்கள் அவர்களுடைய கல்லறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கல்லறைக்கு அருகாமையில் போவதற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. அங்கு அசுத்த ஆவிகள் சுற்றி கொண்டிருக்குமோ என்று பயப்பட வேண்டியதில்லை. இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் சந்தடிகளை விட கல்லறை அமைதியாகத்தான் இருக்கும். நாம் விசுவாசத்தோடு பரிசுத்தவான்களின் கல்லறைகள் இருக்கும் இடத்திற்கு போகலாம். அதனால் நமக்கு ஒரு தீட்டும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார். இந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரனாகிய யோசேப்பு தனக்காக ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருக்கிறான். தான் மரித்து போன பின்பு தன்னை அந்த கல்லறையில் அடக்கம் பண்ண வேண்டும் என்றும் அது ஒரு நினைவு சின்னமாக இருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்து யோசேப்பு தனக்காக அந்த கல்லறையை செய்திருந்தான். யோசேப்பு தான் உயிரோடு இருக்கும் போதே மரித்து போன பின்பு தன் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறையை ஆயத்தம் பண்ணுகிறான். பொதுவாக தோட்டத்திற்குள் போனால் அங்கு தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதிலும் அந்த தோட்டத்தில் கல்லறை இருக்கும் என்றால் நம்முடைய மரணத்தை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும் தியானிப்பதற்கு
மிகவும் வாய்ப்பாக இருக்கும். யோசேப்பு மரித்த பின்பு அவனுடைய சந்ததியார் அவனுடைய தோட்டத்திற்கு வந்து தியானம் பண்ணுவதற்காக ஒருவேளை தன்னுடைய கல்லறையை தோட்டத்தில் உண்டு பண்ணி இருக்கலாம். நம்முடைய முன்னோர்களின் கல்லறைகளை பார்ப்பது தவறல்ல, நல்லதுதான். அந்த கல்லறைகளுக்கு போய் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக ஜீவித்த நல்ல பழக்க வழக்கங்களையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து நம்மிடத்திலும் நல்ல பழக்க வழக்கங்களை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். மரித்தோரை வழிபடுவது தவறு, ஆனாலும் மரித்து போனவர்களின் நலமான ஆலோசனைகளை நாம் பின்பற்றலாம், அதில் தவறு இல்லை. தோட்டத்தில் உள்ள கல்லறையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இதனால் மனுக்குலத்திற்கு மரணம் உண்டாயிற்று. ஏதேன் தோட்டத்தில்தான் மரணமும் கல்லறையும் முதலாக வல்லமை அடைந்தது. இப்போது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் இந்த தோட்டத்தில் மரணம் தன்னுடைய வல்லமையை இழந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். இயேசு கிறிஸ்துவை ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் வண்ணமாக அவருடைய சரீரம் புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறது. கன்னிகையினிடத்தில் பிறந்தவர் புதிய கல்லறையில் இருந்து உயிர் தழுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான். எல்லாம் புதிதாகிறது, பழையவைகள் ஒளிந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். புதிதாக்குகிற இயேசு கிறிஸ்து புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. வேதாகமத்தில் நாம் 4 விதமான தோட்டங்களை குறித்து வாசிக்கிறோம். இவை மனுஷருடைய பாவங்களோடும் ரட்சிப்போடும் தொடர்புடையவை. அவை ஆவன: ஆதாமுக்கு முந்தைய காலத்தில் இருந்த ஏதேன் தோட்டம், இங்கு லூசிபர் ஆட்சி புரிந்து கலகம் பண்ணினான். ஆதாமின் காலத்தில் இருந்த ஏதேன் தோட்டம், இங்கு ஆதாம் ஆட்சி புரிந்து கலகம் பண்ணினான். கெத்செமனே தோட்டம், இங்கு இயேசு கிறிஸ்து மனுஷருடைய பாவத்தினால் வியாகுலம் அடைந்தார். யோசேப்பின் தோட்டம், இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். கல்லறை சமீபமாயிருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளிலே மரித்திருக்கிறார். அந்த ஓய்வு நாளிலே கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில் இருக்கக்கூடாது என்று யூதர்கள் விரும்புகிறார்கள். அந்த ஆயத்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் தேவையான எல்லா காரியங்களையும் செய்து அவருடைய சரீரத்தை தோட்டத்தில் உள்ள கல்லறையில் வைக்கிறார்கள். யூதர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கு ஆயத்த நாளிலோ எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறார்கள். ஆயத்த நாளை பிரதான ஆசாரியர் சரியாக கடைபிடிக்கவில்லை. தேவாலயத்தில் நடைபெறும் எல்லா ஆராதனைகளுக்கும் தாங்களே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் என்று பிரதான ஆசாரியர்கள் கூறுகிறார்கள். தங்களை பரிசுத்தவான்களாக காண்பித்துக் கொள்கிறார்கள். தேவாலயத்திற்கு தங்களை பொறுப்பானவர்கள் போல பிரகடனம் செய்கிறார்கள். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையோ சிலுவையில் அறைந்து கொண்டு போடுகிறார்கள். தேவாலயத்தின் ஆராதனையை கவனிக்கிறார்கள். ஆனால் தேவாலயத்தில் ஆராதனை செய்ய வேண்டிய தேவகுமாரனையே கொண்டு போடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் தேவனுக்கும் தேவாலயத்திற்கும் சத்துருக்கள் என்று கூறுகிறார்கள். ஓய்வு நாள் பரிசுத்தமான நாளும் மன மகிழ்ச்சியின் நாளும் ஓய்வு எடுக்க வேண்டிய நாளுமாய் இருக்கிறது. இந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ண பிரதான ஆசாரியர் விரும்பவில்லை. ஆகையினால் தாமதம் பண்ணாமல் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளிலேயே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவசரமாக அடக்கம் பண்ணுமாறு வற்புறுத்துகிறார்கள். யூத மார்க்கத்து தலைவர்கள் அவசரப்படுத்துவதனால் யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு சமீபமாய் இருந்த ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் சிறிது நேரம் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியர் அவசரப்படுத்தியதினால் இயேசுவின் சரீரத்தை வேறு இடத்திற்கு
கொண்டு போக முடியவில்லை. ஆகையினால் அவசரமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு கல்லறையிலேயே அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். அந்த கல்லறை புதிய கல்லறையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு இந்த இடமே தேவனுக்கு சித்தமான இடமாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சில காரியங்களை எப்படி செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு சித்தமான காரியம் அவருடைய கையினால் நமக்கு வாய்க்கும். நாம் ஜீவனோடு இருக்கும் போதும் மரிக்கும் போதும் கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் எல்லாம் நடைபெறும். ஆகையினால் எல்லா காரியங்களை குறித்தும் நாம் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அதிலும் நாம் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய அடக்க ஆராதனை எப்படி நடைபெறும் என்றும் நாம் எங்கு அடக்கம் பண்ணப்படுவோம் என்றும் தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கு அடக்கம் பண்ண வேண்டும் என்று யோசிக்க கூட அவர்களுக்கு நேரமில்லை. அது ஆயத்த நாளாக இருந்தபடியினால் பிரதான ஆசாரியர் அவசரப்படுத்தியதினால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு சமீபமாய் இருந்த ஒரு கல்லறையிலேயே அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால் அந்த கல்லறை புதிய கல்லறையாக இருக்கிறது. ஆடம்பரமான அடக்க ஆராதனை எதுவும் நடைபெறாமல் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மிகவும் அமைதியாக சமீபமாய் இருந்த ஒரு கல்லறையில் வைக்கப்படுகிறது. மரணத்தை ஜெயித்தவர் இந்த புதிய கல்லறையில் வைக்கப்படுகிறார். தேவனுடைய வல்லமையினால் 3ஆம் நாளில் அவர் மறுபடியும் உயிரோடு எழும்புகிறார். தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார். மரணம் தோற்று போயிற்று. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யூதருடைய ஓய்வு நாள் நெருங்கிவிட்டது. யூதருக்கு ஓய்வு நாள் மாலை வேளையில் சூரியன் அஸ்தமனமாகும் போது ஆரம்பமாகும். இயேசு கிறிஸ்துவை அதற்குள் அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவசரமாக அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசுவை நல்ல கல்லறையில் வைத்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய சீஷரின் விருப்பம். அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்கள் நம்பவில்லை. ஆனால் ஓய்வு நாள் ஆரம்பமாக போகிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை சீக்கிரம் அடக்கம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இடத்திற்கு அருகில் உள்ள கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை குறித்து ஜனங்கள் வெவ்வேறு விதமான நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை புனிதமானது. பலவிதமான அற்புதங்களை இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் இருந்து செய்வதாக கிரேக்கரும் அர்மேனியரும் நம்பினார்கள். ஒவ்வொரு ஈஸ்டர் தினத்தின் போதும் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இந்த கல்லறைக்கு வரும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இந்த கல்லறையில் இருந்து ஒரு விளக்கை ஏற்றி மரித்து போன மற்றவர்களுடைய கல்லறையில் வைத்தால் அவர்கள் நரகத்தின் அக்கினியில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்றும் அவர்கள் நம்பினார்கள். ஓரளவு இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை விக்கிரக ஆராதனை செய்யும் ஸ்தலம் போல மாற்றிவிட்டார்கள். அந்த இடத்தில் பரிசுத்த கல்லறையின் தேவாலயம் என்று ஒரு ஆலயத்தையும் கட்டிவிட்டார்கள். சுமார் 1400 வருஷங்களாக இந்த விக்கிரக ஆராதனை முறைமை நடைபெற்று வந்தது. இந்த ஆலயம் 1808ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக திருச்சபை வரலாறு கூறுகிறது.